வெல்கம் டு மை சேனல். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். சென்னை புரசவாக்கம் சர் எம்.சி.டி. முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை. அதுதான் பாடமாக வச்சுருக்காங்க. காலநிலை மாறுபாடு அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. அதை குருகுலம் என்பார்கள். கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். கணக்கு என்பது நூலின் பெயர். வீட்டிலேயே ஸ்கூல் மாதிரி வச்சுருந்தாங்க. வீட்டு திண்ணையிலே கிளாஸ் எடுப்பாங்க. மன்றங்கள். ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது என்று தோன்றுகிறது. இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம். ஆனால் இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர். பள்ளிகள். மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டுமே ஒன்றாகவே கருதப்பட்டமையின் பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியது என்று தோன்றுகின்றது. வித்யாரம்பம். முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்படும். ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்றும் கூறுவார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. மையாடல். சுவடிகளில் எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது உமத்த இலை சாறு, மாவிலை கறி, தர்ப்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். எங்கனம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா என்று சொல்வார்கள். பிள்ளைகள் முதல் மணலில் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். உபாத்தியாயர் முதல் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள். பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். மனன பயிற்சி. அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருக்கும். கணிதத்தில் கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று முதலிய பலவகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும். தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம். சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தமை அவர்களுடைய ஞாபகத்தின் பதிவுதன் பொருட்டே ஆகும். இப்படியே அந்தாதி முறையை கொண்டும் எதுகை முனைகளை கொண்டும் செய்யுட்களை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். மாணாக்கர்கள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சி, ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார். அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள். பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது. பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா. உவேசா சொல்லியிருக்கார். எழுத்தாணிகள். ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. மடக்கெழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோன்றுகின்றது. ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கு எழுத்தாணிகளும் இருந்தன.
ஏடு எழுதும் வழக்கம். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதைப் போன்ற வேகத்தோடு ஏட்டில் எழுதுவதுண்டு. மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டுமென்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதைப்போல் எழுதி வர சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. அன்பினால் அடக்குதல். முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை. ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால் வழிப்படுத்தி வந்தார்கள். அவர்கள் பால் இருந்த மரியாதை மாணாக்கர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். வாதம் புரிதல். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிகச்சிறந்த நூல் பயிற்சி உடையவர்கள் அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டுவர். அதன் பொருட்டு அவர்கள் கொடி கட்டியிருப்பர் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் அறிகிறோம். இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலைகளில் இருந்தே வளர்ச்சியுற்று வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா குளினே மடனணி ஈகுக்கும் நன்னூல் 41 என்று முடிக்கின்றது. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சி வருகின்றன. ஓதர் பிரிவு. இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்ஙனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவென்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு 3 வருஷம் காலம் எல்லை என்று அந்நூல்கள் விதிக்கின்றன. இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்துச் சென்ற பண்டிதர்கள் பலர் தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்றுச் சென்றார்கள் என்றும் செய்தியுண்டு. முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. திருவாவடுதுறை மடம், தர்மபுரம் மடம் முதலியன பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன. இப்படியே பாலர்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதல் பழுத்த கிழவர்கள் இருந்து கற்கும் பள்ளிக்கூடங்கள் வரை பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன. தமிழ்ச்சங்கம் என்று சொல்லப்படுபவனவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே அல்லவா. பின்னுரை. காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றி அமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றில் படித்த பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற்செல்வத்தையும் நினைக்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. அக்காலத்து முறைகளை மீளாவிடினும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளிலேயும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயலுவோமாக.